ஹாய் கைஸ், நான் ஃபீடிங் குர்த்தி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கே 2 வீக்ஸ் ஆகிடுச்சி. ஸோ நான் போட்டது ஒரு நாளுக்காக. அன்றைக்கி என்னால் போட முடியல. ஸோ பாப்பாவோட வேக்சினேஷன் டே அன்றைக்கி தான் நான் அந்த குர்த்தியை போட்டு போனேன். இதில் நம்மளுக்கு தெரியவே இல்லை, சுத்தமாக ஜிப்பு இருக்கிறதே தெரியல. அந்த மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. லென்த்துமே நல்லா சூப்பராக பெருசாகவே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கையில் கொடுத்துருந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட பாட்டமில் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா அழகாக இருந்துச்சு. அம்ப்ரெல்லா டாப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சு. என் ஹைட்டுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. இது காட்டன் கிளாத்து தான். காட்டனாக பார்த்து தான் ஆர்டர் போட்டேன். ஃபுல் காட்டன். நம்மளுக்கு தான் எதுவுமே ஒழுங்காக அமையாது. அதே மாதிரி தாங்க இந்த டாப்பும். ஒரு நாள் தாங்க நான் போட்டு போனேன். போட்டு போயிட்டு ஒரே ஒரு வாஷ் தாங்க பண்ணேன். ஒரு நாள் தான் போட்டு போனேன். ஒரு வாஷ் தான் பண்ணேன். அதோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் வாஷிங் மிஷினில் போட்டேன். வாஷிங் மிஷினில் போட்டதுனால இந்த நிலைமையான்னு எனக்கு தெரியல. இல்லை கையில் துவைச்சிருந்தா இது இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. சாம்பார் ஆப் எனக்கு பாருங்கள் அதோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் அந்த பெயிண்ட்டு பிரிண்ட் பண்ண பெயிண்ட் எல்லாமே மெர்ஜ் ஆகி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அந்த டாப்பே வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. ஒருவேளை கையில் துவைச்சிருந்தா அந்த நிலைமை வந்திருக்காதோ அப்படின்னு. சரி, நம்ம ஆசைப்பட்டு வாங்குகிற எதுவுமே நம்மளுக்கு அமைய மாட்டுது அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.